வணக்கம் யூவர்ஸ். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே. பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள், அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்ஆப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் சிலவற்றை அனுபவிக்கலாம் வாருங்கள். படித்ததில் பிடித்தது. பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மடத்தில் இருந்து இந்த பழத்தை திங்கறவா பெருச்சாளின்னா எல்லோரையும் விட நான் இல்லையோ பெரிய பெருச்சாளி, இது பெரியவா. தஞ்சாவூர் பக்கம் இருந்த பிரபலமான டாக்டர் ஒருவர் காஞ்சிபுரத்துக்கு வர்ற சமயத்தில் எல்லாம் மடத்துக்கும் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போகிறதை வழக்கமாக வச்சுட்டு இருந்தார். அவர் வரச்சே எல்லாம் ரொம்ப விலை வசதியான ஆப்பிள், ஆரஞ்சு பழங்களை வாங்கிட்டு வந்து கூடையோட பெரியவா கிட்ட சமர்ப்பிச்சுட்டு போவார். அதாவது அந்த காலத்தில் அதெல்லாம் பணக்காரா மட்டுமே சாப்பிட்ற பழங்களாக இருந்தது. ஒரு சமயம் பரமாச்சாரியா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கிராமத்தில் முகாமிட்டு இருந்ததை தெரிஞ்சுண்டு அங்கேயே அவரை தரிசனம் பண்ண வந்தார் அந்த டாக்டர். வரச்சே வழக்கம் போலவே பெரிய கூடையில் நிறைய பழங்களை எடுத்துட்டு வந்தார். அவர் வந்த நேரம் மடத்தில் கைங்கரியம் பண்ணுற ஒருத்தர் முகாமோட வாசலில் நின்றுண்டு இருந்தார். டாக்டர் பெரியவா தரிசனத்துக்கு வழக்கமாக வர்றவருங்கிறதுனால அவரை அடையாளம் தெரிஞ்சுண்டு வாங்கோன்னு கூப்பிட்டார். கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிக்கொண்டு இருந்த டாக்டர், நான் வரச்சே எல்லாம் பெரியவாளுக்கு ஆசையாக பழங்களை வாங்கிட்டு வரேன், ஆனால் அதை மடத்தில் இருக்கிற பெருச்சாளிகளும் சாப்பிட்றதா தெரியறது. பெருச்சாளிகள் எல்லாம் இந்த பழக்கூடையை நெருங்காதபடிக்கு நீங்கள் தான் பத்திரமாக வைக்கணும். அதோடு இந்த பழங்கள் எல்லாத்தையும் பெரியவாளுக்கே கொடுக்கணும். இது என்னோட ஆசை அப்படின்னு அவர்கிட்டே சொல்லி பழக்கூடையை அவர்கிட்டேயே ஒப்படைச்சார். மடத்துக்கு கைங்கரியம் பண்ணுறவருக்கு டாக்டர்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் ஆகட்டும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பழக்கூடையை வாங்கி உள்ளே வச்சுட்டார். உள்ளே வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணினார் டாக்டர். மெல்லிசா ஒரு சிரிப்பை உதிர்த்த பரமாச்சாரியா அவருக்கு பிரசாதத்தை கொடுத்தார். பவ்யமாக அதை வாங்கின்ற டாக்டர், பெரியவா உத்தரவு தரணும், நான் புறப்படுறேன் அப்படின்னார். என்ன அவசரம்? இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் இருந்து வந்த வேலையை முடிச்சுட்டுத்தான் போயேன் அப்படின்னார் ஆச்சாரியா. டாக்டருக்கு ஒன்றும் புரியலை. வந்தது பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு. அந்த வேலை முடிஞ்சுடுத்து. அப்புறம் வேற என்ன வேலை இருக்கு? புரியலைனாலும் பரமாச்சாரியா சொன்னதை தட்ட முடியாமல், சரி உங்கள் உத்தரவுப்படியே செய்யறேன் என்று அந்த பக்கமாக உள்ளே போய் உட்கார்ந்துட்டார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகியிருக்கும். தனக்கு பக்கத்தில் நின்றுண்டு இருந்த ஒரு சீடன்கிட்ட, நீ உள்ளே போய் அந்த டாக்டரை அழைச்சிண்டு வா, அதோட அவர் பழக்கூடை உன்னை கொண்டு வந்து கொடுத்திருக்கார், அதையும் எடுத்துண்டு அதை வாங்கி வச்சவரையும் கூட்டிண்டு வா அப்படின்னார். எல்லோருக்கும் ஆச்சரியம். டாக்டர் பெரியவாளை தரிசனம் பண்ணினப்போ பழக்கூடை பற்றி எதுவும் சொல்லலை. அவர் கொண்டு வந்து கொடுத்ததும் ஒருத்தர் அதை வாங்கி வைச்சதும் பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? எல்லோரும் யோசிச்சுண்டு இருக்கிறச்சேயே டாக்டர் அங்கே வந்து நின்னார். பின்னாலேயே பழக்கூடையை எடுத்துண்டு அதை வாங்கி வைச்சவரும் வந்து நின்னார். தனக்கு முன்னால் அந்த பழக்கூடையை வைக்க சொன்ன பெரியவா டாக்டரை ஒரு நிமிஷம் உத்து பார்த்தார். எனக்கு என்ன வயசு ஆகிறதுன்னு நோக்கு தெரியுமோ? 60 தாண்டியாச்சு. பழம் உடம்புக்கு நல்லதாக இருக்கலாம், ஆனால் இத்தனையையும் நான் ஒருத்தனே சாப்பிட்டா அது எந்த மாதிரி ஹானி பண்ணும்னு டாக்டர் நோக்கே தெரியுமோ இல்லையோ? அப்படி இருக்கிறச்சே இதை எந்த பெருச்சாளையும் தின்னுடாமல் பார்த்துக்கணும்னு அவர்கிட்டேயே சொன்னியே, அது நியாயமோ? மடத்திலிருந்து இந்த பழத்தை திங்கறவா பெருச்சாளின்னா எல்லோரையும் விட நான் இல்லையோ பெரிய பெருச்சாளி, சொன்ன மகா பெரியவா கொஞ்சம் நிறுத்தினார். இதுக்குள்ளே டாக்டருக்கு உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்த்து முகமெல்லாம் வெளுத்துடுத்து. தான் பேசினது தப்புன்னு புரிஞ்சுண்டதால் அவர் கைகாலெல்லாம் லேசா நடுங்கவும் ஆரம்பித்தது. நீ ரொம்ப பதட்டப்படாதே, நான் உன்னை மட்டும் சொல்லலை, இங்கே வர்றவா பலரும் உன்ன மாதிரி தான். அவள் தர்ற எல்லாத்தையும் நானே சாப்பிடணுங்கிறது தான் அவளோட ஆசை. ஆனால் அது முடியுமோ? முதல்ல நான் ஒரு சந்நியாசிங்கிறதை எல்லாரும் மறந்துடுறா. எனக்கு எதுக்கு இத்தனை பழமும் பொருளும்? இதெல்லாம் அனாவசியம் இல்லையோ? அப்புறம் ஏன் இதையெல்லாம் நான் வாங்கிக்கிறதா பாவனை பண்ணிக்கிறேன்னா, இங்கே மடத்தில் எத்தனை நல்ல காரியங்கள் நடத்தப்படுறது, அதுக்கெல்லாம் பொருள் வேணும். குழந்தைகளையும் பொண்டாட்டியையும் விட்டுட்டு மடமே கதின்னு வந்து எத்தனையோ பேர் இங்கேயே இருந்து கைங்கரியம் செஞ்சுட்டுருக்கா.
அவளுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்காகவாவது நான் ஏதானும் பண்ணி ஆகணும். இந்த மடத்தை பராமரிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பில்லையோ? சந்நியாசியான எனக்கு அதை செய்யறதுக்கு ஏது வருமானம்? உங்களை மாதிரியானவா தர்றது தானே. அதை வச்சு தானே நான் இவாளுக்கு ஏதானும் செய்யணும். அப்புறம் இவா சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சா அது எப்படி முடியும்? நீங்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தை நன்னா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுத்தா அதுக்கப்புறம் அது அவளோடதுன்னு ஆயிடும். அதுக்கு நீங்கள் பாத்தியதை கொண்டாட முடியாது. அதை அவர் என்ன பண்ணணுங்கிறதை அவரே தான் தீர்மானிக்கணும். அப்படித்தான் நீங்கள் எனக்காக தருவதை அதெல்லாம் மற்றவாளுக்கும் பிரயோஜனப்படுற மாதிரி செய்யறது தான் சந்நியாசியான என்னோட கடமை. நீங்கள் ஆசைப்படுற மாதிரி நானே எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிறது சாத்தியப்படவே படாது. சொன்ன பெரியவா டாக்டர் தந்திருந்த பழக்கூடையிலிருந்து ஒவ்வொரு பழமாக எடுத்து தான் உட்கார்ந்துண்டு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்த ஜன்னல் வழியாக வெளியே வீச ஆரம்பிச்சுட்டார். பதறி போயிட்டார் டாக்டர். பெரியவா ஏத்துக்காதது மட்டும் இல்லாமல் பழத்தை தூக்கி வேற எறிகிறாரே. பெரியவாளே எல்லாத்தையும் சாப்பிடணும் ஆசைப்பட்டது அவ்வளவு பெரிய தப்பா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு திகைச்சு நின்னவர் மனசுக்குள்ளே ஏதோ தோணினவரா வேகமா போய் அந்த ஜன்னல் பக்கமா வெளியில எட்டி பார்த்தார். அவர் முகம் ஜன்னல் பக்கமா வெளியில தெரிஞ்ச வினாடி, சாமி நீங்க குழந்தை குட்டியோட நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா நீண்ட காலம் இருக்கணும். எங்களுக்கு இவ்வளோ நல்ல பழங்களை கொடுத்த நீங்க மவராசனா இருக்கணும் அப்படின்னு கோரசா குரல் எழுப்பியது வெளியிலிருந்து. என்னன்னு பார்த்தா 10-15 நரிக்குறவ குடும்பம் குழந்தைகளோட நின்னுண்டு ஜன்னல் பக்கமா வந்து விழற பழங்களை எல்லாம் பிடிச்சு சேகரிச்சுண்டு இருந்தா. அவள்லாம் அந்த டாக்டர் தான் தங்களுக்காக பழங்களை வீசி எரியறதா நினைச்சுண்டு அவரை வாழ்த்த ஆரம்பிச்சா. மறுபடியும் மகா பெரியவாளை பார்த்தார் டாக்டர். என்ன பார்க்கிறே, அவளுக்கெல்லாம் இவ்வளவு நல்ல பழங்களை தர்றதுக்கு யாருக்காவது மனசு வருமா? இப்போ நீ கொடுத்ததா நினைச்சுண்டு சந்தோஷமா எடுத்துண்டு போறாளே, அவளோட மூஞ்சியை பார்த்தியா? எத்தனை ஆனந்தம் அதில் தெரியறது. அந்த மாதிரியான சந்தோஷத்தை மற்றவாளுக்கு தருதுதான் பரமேஸ்வரனுக்கு பிரீத்தி தெரியுமோ? நம்மளால முடிஞ்சதை மற்றவாளுக்கு தரணும்னு நினைக்கணும். கிடைக்கிற எல்லாத்தையும் நாமளே அனுபவிக்கணும்னு நினைக்கிறதும் நாம நினைச்ச மாதிரி தான் எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு. புரிஞ்சுதா? இன்னொன்று முக்கியமான விஷயம், நீ ஆசைப்பட்ட மாதிரியே மடத்தில் இருக்கிற எந்த பெருச்சாளையும் அந்த படத்தை திங்காம பார்த்துண்டாச்சு. போதுமோ? மகா பெரியவா சொல்லி முடிக்க அப்படியே சாஷ்டாங்கமா அவர் காலடியில் விழுந்தார் டாக்டர். பரமாச்சாரியா உபதேசம் பண்ணின பாடத்தை புரிஞ்சுண்டுட்டேன்னு சொல்லாம சொல்ற மாதிரி அவர் கண்ணுல இருந்து நீர் வழிஞ்சு பெருகித்து. தப்பை உணர்ந்துட்டதாலே மன்னிப்பு கிடைச்சிடுங்கிறதை உணர்த்துற மாதிரி அவரை எழுந்திருக்க சொல்லி இன்னொரு தரம் பிரசாதம் தந்து அவா வாழ்த்தின மாதிரியே மகாராஜனா இரு என்று ஆசிர்வதிச்சு அனுப்பினார் பெரியவா. எந்த தெய்வம் தன்னோட நைவேத்தியத்தை தானே சாப்பிட்டிருக்கு, அதெல்லாம் தன்னோட பக்தனுக்கு கிடைக்கணுங்கிறது தானே கடவுளோட எண்ணம். அப்படின்னா தனக்கு கிடைக்கிறதெல்லாம் தேவை உள்ள மற்றவாளுக்கேன்னு நினைச்ச பரமாச்சாரியாளை நடமாடும் தெய்வம்னு எல்லோரும் சொன்னது வாஸ்தவமான உண்மைதானே. தர்மோ ரட்சதி ரட்சித. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அடுத்த பதிவில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.